ஓ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. அவனும் கூட எக்ஸாம் இப்போ தாங்க ஆரம்பிக்குது, ஓகேவா? அதனால் இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் வராது, போனாட்டியே வரல. சரி, நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமை நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க. நான் இந்த கேம்லாம் நிறைய விளாண்டுட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வாட்டி ப்ளே பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு ஒரு நியூ ஃபைட் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கேம் பேரே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இந்த கேம் பேர் ஷேடோ ஃபைட் 2ங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேம் தான். இந்த கேம் இனிமேல் நம்ம ஒரு சீரிஸ் மாதிரி போட போகிறோம், ஃபைட் சீரிஸ் மாதிரி. இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம எல்லா பாஸையும் அடித்து போடணும். நம்மளை ஒருத்தர் ஷேடோவாக மாற்றிடுவாங்க. பார்த்தீங்களா? மாற்றுறான் பார்த்தீங்களா? நம்ம ஷேடோவாக நம்ம கேட்ஸ் ஆஃப் ஷேடோன்னு ஒரு டெம்பிளை போய் திறப்போம். அங்கேருந்து தெரியாமல் போய் திறப்போம். தெரியாமல் திறந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா பாஸஸ்லாம் அப்படியே உள்ளார வெளியில் வந்துடுவானுங்க. அப்படியே அன்சீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் இது அவங்கள உள்ளார போட்டு இவங்களை கொல்றது தான் இந்த கேம் கான்செப்ட்டு. மெயின் வில்லன் டைட்டன் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் மெயின் வில்லன். சரி, ஓகேவா? ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கேம்குள்ளே போகலாமா? சரி, ஓகேங்க. இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே. சரி, ஓகேங்க. இந்த கேமோட இன்ட்ரோ ஃபுல்லாக காட்டணும் தான் இப்படி பண்ணேன். இந்த நிற்கிறான் பாருங்க, இவன் தான் டைட்டன். இவன் தான் டைட்டனுங்க. இவங்கெல்லாம் நம்ம அடித்து போட்டுட்டு கேட்ஸ் ஆஃப் ஷேடோவை உடைக்கணும். அதுதான் அந்த கேம் கான்செப்ட், ஓகேவா? சரி, இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நீங்களும் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போட்டு விட்டு பார்த்துருங்க. ஓகே, வாங்க. சரி, அப்படியே உள்ளார போய் விளாட ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகேங்க. இந்த கேம் நான் ஒரு வாட்டி முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு தெரியுங்க. அதனால் இந்த கேம் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விளாட்றேன். இதான் நம்ம சென்சேங்க, மேலே தெரியிறாருல. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா கெஞ்சின்னு ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் ஃபைட் பண்ணி நீ எவ்வளோ பேர் நிரூபிடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. இந்த கெஞ்சியை போய் முடிப்போம். பார்த்தீங்களா? இவன் தான் கெஞ்சி. என்னடா இது அது பேர் என்ன? இது பெயினோட மண்டை மாதிரியே இருக்குங்க. மண்டை நருட்டோட பெயினோட மண்டை மாதிரியே இருக்குது. சரி, ஓகே. ஐயோ, ஃபஸ்ட்டே கடிச்சிட்டோண்டா. போடுறா. என்னடா என்னங்க, நம்ம ரொம்ப நாளாச்சுங்க விளையாண்டு ஒரு 6 மாதம் 8 மாதம் கிட்ட ஆயிருக்கும். நான் இதை எப்போ விளாண்டேன்னா 2024 அக்டோபரோ நவம்பரோ முடித்தேன்னு நினைக்கிறேன் இந்த கேமை. அப்படி தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, விடுங்க. சரி, நம்ம போய் போட்டு திரும்ப போடுறோம். அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் ஹெச்பி தானே இருக்குது. அவ்வளோதான், கால் பிடிச்சி தட்டி விடு. என்னடா போடுறே. சரி, ஓகே, அடிப்போம். அவ்வளோதான் அடிக்காது. அவ்வளோதான். அப்படியே ஸ்மாக்க போடு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. சரி, ஓகே. இன்னொரு ரவுண்ட் இருக்கா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. இன்னொரு ரவுண்ட் இருக்குது. சரி, ஓகேங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த கேம் ப்ளே அடுத்த இதில் நிறையா பார்ட்டு போவோம். இதில் 100 கூட பார்ட்டு போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பார்ட்டு கூட போகலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய கேமுங்க. இது செம்ம பெரிய கேமு. இதை முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் படுற பாடு அப்பா செம்மையாக இருக்கும். ரொம்ப இதில் இந்த மாதிரி மேஜிக் இருக்குது, ரேஞ்ச் வெப்பன் இருக்குது, நிறையா இருக்குது இந்த கேமில். சரி, ஓகே. இவன் போடுற அடிக்கிறான். டே 7 காம்போ அடிச்சிட்டான்டா. 7 காம்போ அடிக்கிற. இப்போ நம்ம பேசிட்டு கேப்பில் 7 காம்போ அடிச்சிட்டான்டா. உனக்கு என்ன தைரியம் வேணாதோ பேசிட்டு கேப்பில் 7 காம்போ அடிக்கிறாங்க. எவ்வளோ பாவிகளா. எவ்வளோ பெரிய ஆள் நான் மேன்ட்டு அப்படி பண்ணலாமா? சரி, ஓகே. இதை போய் தொடுவோம். என்னடா அது மெதுவும் தொடுறா. என்னடா பண்ணுற? சரி, ஓகேங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல. சரி, ஓகே. முதல்ல நைஃப் வாங்குவோம். நைஃப் வாங்கிட்டோம், ஓகேவா? டீமன்ஸ், இது எல்லாமே டீமன்ஸுங்க ஆக்சுவலி. சரி, இப்போ முதல்ல போய் சின்ன சண்டை போட சொல்கிறாங்க. லின் சொல்கிறான், யாரா இவன் ரொம்ப ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உன் கூடலாம் நான் ஃபைட் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீ முதல்ல சின்ன முடி, அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே. இவனை நம்ம எப்படியோ போட்டு தான் தள்ள போகிறோம். சரி, முதல்ல சின்ன முடிக்கலாம். தம்பி சின்ன உன்னை இப்போ பாடுற சின்சான் மாதிரி ஆக்குறேன்டா. சரி, ஓகேங்க. அப்படியே விளாட ஆரம்பிச்சிருவோமா? என்னடா கையில் வச்சுருக்கான்? இது பேர் என்ன? டேகர்ஸ் வச்சுருக்கான்னு நினைக்கிறேங்க. அந்த டேகர் வச்சுருக்கான். சரி, ஓகே. நம்ம வாடகை போய் ஃபஸ்ட்டு நம்ம தான்.
எடுத்து அவ்வளோதான் இருடா எட்டு அடிச்சான்டா உனக்கு என்ன 3 காம்பு அடிச்சியா இருடா இப்போ என்னோட ஆட்டத்தை பாரு அங்கே பாரு அண்ணனை பாரு அவ்வளோதான் இப்போலாம் ஓவராக பண்ணலாமா இல்லை நீனே சொல்லு என்னப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா என்னப்பா நீங்கள் சரி ஓகேங்க வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக்கை போட்டு பார்த்துங்க வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி ஓகே முடிடா அட்ரா அப்பா அட்ரா அவ்வளோதான்டா அவனால் முடியும்டா சரி ஓகே இருடா அவ்வளோதான் அப்படி அவன் அடிக்கல அவ்வளோதான்டா அவ்வளோதான் 3 காம்பு அடிக்கிறாங்க சரி ஓகே கிரிட்டிக்கல் போட்டாச்சு அவன் ரெட்டிட் போட்டானா சரி ஓகே அப்படியே அடிப்போம் அடி நம்ம ரெட்டிட் குஸ்டம் அவ்வளோதான் முடிஞ்சு ஓகே 2 ரவுண்டை வந்து தலைவன் வந்து முடிச்சு விட்டாச்சு சரி இப்போ அந்த லின்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாங்க ஏதாவது வந்து பெரிய ஆளா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான் சரி பார்க்கலாம் இருங்க என்னது இவன் அடிக்கவே இவ்வளோ நேரம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கலாய்க்கிறான் உன்னை அடித்து உன்னை பாடுறான் அவனை என்ன பண்ணுறேன்னு பாடுறான் லின்ஸு இவன் ரொம்ப மோசமானவங்க இவன் வந்து பாம்பெல்லாம் தூக்கி போடுவான் அதெல்லாம் சரி ஓகே ஆர்ட் 1 ஹீரோ ரீபான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டைட்டில் கொடுத்துருக்காங்க சரி ஓகே வந்துட்டாங்க ஐயோப்பா வந்துட்டியா பிளாக் ஸ்மித்து இதுதான் நம்ம வந்து ஃப்ரெண்டு மாதிரி பிளாக் ஸ்மித்து கத்தியெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணி தருவா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் நம்மளுக்கு எப்படிலாம் வந்து அடிக்கணும் ட்ரிக்லாம் சொல்லி கொடுப்பா இவ சரி ஓகே ஐயோ டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்களே இப்போ தானே விளையாட ஆரம்பித்தேன் ஏன்டா அதுக்குள்ளேயும் டவுன்லோட் பண்ண சொல்லிங்க டவுன்லோட் பண்ணிட்டு வரேங்க சரி ஓகேங்க நான் அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படியே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான்டா நம்ம ஆர்மர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இல்லைங்க இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கான் அவன் மண்டையை பார்த்தீங்களா நல்லா இருக்குங்க இவன் வந்து ஒரு ஷேடோவாக மாறிடுவான் இதான் அந்த ஃபுல் கதையும் சரி ஓகே ஃபஸ்ட் டோர்னமெண்ட் ஆடுவோமா சரி ஓகே முதல்ல வந்து டோர்னமெண்ட் ஆடுவோம் ஓகே கொஞ்சம் வந்து வெயிட்னஸ் அதிகமாக வச்சுக்கலாம் இன்டர்நெட் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே சரி ஓகேங்க வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள் சரி ஓகே மங்கி இன்றைக்கி பாரு மாங்காய் பாரு மங்கி வந்து நீங்கள் மண்ணை கவ வைக்கணுங்க சரி ரெடி மங்கி போடு எங்க சேவ் மாட்டாக்குங்க 2 பேரும் சேவ் மாட்டாக்கு போனால் போடு ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் இட்டு ஓகே சூப்பரு அவள் அடிக்கவே கூடாது அவள் அடிக்கவே கூடாது இவன் பெர்ஃபெக்டில் முடுறாடே பெர்ஃபெக்டில் முடுறா உனக்கு முடியும்டா அவ்வளோதான் அடப்பாடிகளா பெர்ஃபெக்ட்னு அப்படி சொன்னாலே கரெக்டாக வந்து இது பெர்ஃபெக்டில் முடிக்க போறியா அவனை அடித்து தூக்கி போடுறான் அப்படின்னு அடிக்கிறா சரி ஓகே பக்கத்தில் போவான் ஆடி அவ்வளோதான் முடிச்சிட்டேன் சரி ஓகேங்க இன்னொரு ரவுண்ட் இருக்கா சரி வந்து ஆடுவோம் நீங்கள் பாஸ் எல்லாம் முடிக்கணும்னா 3 ரவுண்டு முடிக்கணுங்க பாஸ்லாம் வந்து 3 ரவுண்ட் முடித்தா தான் வந்து இது செல்லுபடி ஆகும் ஏன்னா வந்து அவங்க பாஸ் BOSS பாஸ்னால் பெரிய இது போல் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க சரி ஓகே பொறுமையாக எடிட்டு சூப்பர் பொறுமையாக அவ்வளோதான் இன்னொரு 2 எடிட் போட்டு முடிச்சிட்டேன் மங்கியை சரி ஓகேங்க அப்படியே மங்கியை மண்ணை கவாச்சாச்சு சரி ஓகேங்க வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரி ஓகே இப்போ வந்து சூப்பர் நல்லா நீ வந்து காயின்ஸை வந்து டோர்னமெண்ட்டில் போய் ஹேர்ன் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க நம்ம லெவல் 2 போயாச்சான் சரி ஓகே ஏதோ வந்து ஒரு அட்டாக் கற்றுக் கொடுக்குறாங்க அது என்னன்னு தெரில இந்த அட்டாக் அடாடே சரி ஓகே இந்த அட்டாக் இப்படி கீழே குனிஞ்சு 2 கால் பட்டன் அழுத்தணும் இந்த அட்டாக் ரொம்ப பிடிக்குங்க இந்த அட்டாக் வந்து இப்போ உங்கள் எனிமி வந்து கீழே இருக்கான் அப்படி சொன்னால் அவன் வந்து இந்த அட்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா அவன் கீழே விழுந்துருவான் ஆனால் இதில் ஒரு இது என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏமாற்றுவாங்க இதில் நான் இப்போ வந்து என்ன வாய வர மாட்டேங்குது இப்போ நீங்கள் உங்களோட ஆப்பனண்ட்டும் நீங்களும் வந்து செத்துட்டிங்கன்னா உங்கள் ஆப்பனண்ட்டுக்கு தான் அங்கே பாயிண்ட்டு போகும் ஏன்னு கேட்குறேன் ஏன் சரி டவுன்லோட் பண்ணிட்டேன் ஓகே சரி ஓகேங்க சரி ஓகே இப்போ வந்து ஈஸி கொடுத்துருங்க ஈஸியாக டோர்னமெண்ட்டில் கொடுத்துருங்க யாரோ திராணா என்னடா கத்தியை நக்கிட்டு இருக்குடே சரி ஓகே இந்த திராணை வந்து இப்போ வந்து ப்ரான் மாதிரி ஆக்கிடலாம் சரி ஓகே ஃபஸ்ட் ரவுண்ட் 1 நல்லா பண்ண போகிறேன்னு சொல்லி இவனும் டேகர் சுற்றிருக்காடா சூப்பர்ரா அவ்வளோதான்டா அடி பார்த்து இல்லை நோ திஸ் இஸ் நாட் நைஸ் திஸ் இஸ் நோ நைஸ் சரி ஓகே அப்படி அடிப்போம் 2 இட்டு நான் அடிட்டு இவங்களும் அடிக்கிறாங்க 4 காம்போ பார்த்தாடுறா பார்த்து அடித்தோடா யாரா ஸ்மாக் அவ்வளோதான் முடிச்சிட்டேன் ஸ்மாக்கு போடுறது ரொம்ப பிடிக்குங்க இடுப்பை பிடிச்சிட்டு ஒரு ஸ்மாக்கு போடுவாங்க அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி எறியுவாங்க அந்த ஸ்மாக்கு செம்மையாக இருக்கும் ஆனால் நீங்கள் டைட்டன்லாம் ஃபைட் பண்ணும்போது ஸ்மாக்லாம் போட முடியாது அவன் ஹைட்டுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அவனை போடு எங்கே 5 காம்போ எக்ஸ்பர்ட்டரு நாட் அ ஸ்க்ராட்ச் ஒரு அவார்டு அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுக்குறீங்க சரி ஓகே 2 அவார்டு கொடுத்துட்டாங்க சூப்பராக கொடுத்துட்டாங்க சரி ஓகே யூ வின் அப்படி சொல்லி 107 ரூபா கொடுத்துருக்காங்க இது போதும்
சரி ஓகே. ஐயோ அப்புறமா ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறேன்டா. இப்போ வேணாம்டா, தயவு செய்து வேணாம். லேட்டர் ஓகே லேட்டராக கொடுக்குறேன் அப்புறமா. சரி ஓகே. சரி வந்து இந்த இந்த இதான் பார்ட் 1. பார்ட் எப்போ வரும்னு தெரில. இந்த பார்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் தான் வரும்னு எனக்கு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் இல்லை ஜூன் எண்டு கிட்ட வந்துடும். சரி ஜூலை, அது ஜூலை எண்டு கிட்ட வந்துடும். சரி ஓகே. அப்படியே வந்து விளாண்டுட்டே இருக்கலாம். சரி முதல்ல அடுத்தவன்டா ஜஸ்டர் வந்து தெரியுங்க. இவன் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து ரெண்டு கத்தி தான் வச்சுருப்பான். அது நினைக்கிறேன் பார்க்கலாம் இருங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க அந்த கேம் விளாண்டு, டச் விட்டு போச்சு வேறு. சரி ஓகே. நக்கிள்ஸ் நம்ம வாங்கிட்டோம். சரி என்னடா டேய் அடிக்கிறாங்க. டேய் ஃபஸ்ட்டு அடிச்சிட்டில, இப்போ உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா. டாய் சாடா அப்புறம் மண்டியில் அழுகுண்ணா. எங்க இப்போ பாருங்களேன். இப்போ ஒரு காம்போ அடிச்சு காட்டவா? இந்த காம்போ எனக்கு செம்மையாக ரொம்ப பிடிக்குங்க. இருங்க அப்போ எந்திரிக்கானா. போடு அவ்வளோதான். இந்த பாரு இந்த காம்போ தான் 3 காம்போவில் அசால்ட்டாக முடித்தேன் பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்போ ஹிட்டு. நீங்கள் வந்து அப்படியே காம்போ அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ்லாம் ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. சரி ஓகே. அடி காம்போ அடி இரு மெதுவாடி இருடா டே ஏன்டா. ஓகே கிரிட்டிக்கல் நம்ம ஒரு போட்டோம். சரி டேய் நான் கத்தி வச்சு பின்னாடி சொல்கிறேன். பின்னாடி அடிக்காத, முன்னாடி வந்து நேருக்கு நேரம் டே. சரிங்க கூட. எனக்கு பயமாக இருக்குங்க. மேஜிக் போட்டுருவானு. ஏன்னா வந்து இப்போ போன வாட்டி தான் எல்லோரும் மேஜிக் போட்டு விளாடுவானுங்க. எர்மித்லேருந்து இல்லை புச்சர்லேருந்து மேஜிக் அன்லாக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இப்போ உங்களுக்கு புரியாது, போக தான் புரியும். சரி ஓகே. நான் இத்தனை கொஞ்சம் நேரம் இருக்குது. முடிச்சிடறா. அப்படியே ஷாக்கு போட்டான். நான் அப்பா கவனிக்கவே இல்லையே. சரி விடு ஷாக்கு போட்டான் போல். சரி நீங்கள் இந்த ரவுண்டில் முடிச்சு விட்ருவோம். டே தம்பி ஜஸ்டர் இன்றைக்கி பாடுற ஒன்று இருடா. நல்லா அந்த மாதிரி தலையில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிச்சு விட்ருப்பான் நம்மளை. ஒரு ஸ்மாக் போட்டான். போதுடா அவ்வளோதான். அப்படியே அவ்வளோ சூப்பர் ரெடி. 3 காம்போ எங்கள் மாதம் முடிச்சிட்டேன். சரி ஓகேங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே. அப்படியே வந்து ஆட ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தது என்னடா. சரி அடுத்து நம்ம போய் இதில் இது வாங்குவோம், ஆர்மர் வாங்குவோம். ஏன்னா வந்து இனிமேல் வாங்காமல் இருந்தால் அவ்வளோதான். ஆர்மர் வந்தால் தான் வந்து எல்லாம் விளாட முடியும். எங்கடா ஆர்மர். சரி ஓகே ஆர்மர் வாங்கியாச்சு. சரி ஹெல்மு வாங்க முடியுமா? இல்லை காசு இல்லைங்க. சரி ஓகே. ஒரு டோர்னமெண்ட் ஆடிட்டு வந்து காசு வந்து சம்பாதிப்போம். சரி ஓகேங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்கவும் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி ஓகே. யார் அவன்? அயனா. சரி தெரியும் அயனு. பின்னாடி என்ன பச்சை குத்திருக்கியாடாடி என்னங்க இது எலும்பு கூடு மாதிரி ஏதோ வந்து டாட்டு போட்டிருக்கான் பின்னாடி. சரி ஓகே. அப்படியே வந்து இது பண்ணிடலாம். சரி நக்கிள்ஸ் வச்சுருங்க. அப்படியே போடு அவ்வளோதான். பர்ஃபெக்டில் முடிச்சிடறா தயவுசெய்து பர்ஃபெக்டில் அடிச்சிட்டான் அவன். பர்ஃபெக்ட்டுங்க. போடுறாளே. ஓகேங்க பர்ஃபெக்டில் வந்து முடிச்சாச்சு. அயனை வந்து காப்பர் ஆக்கி வச்சுருமே. சரி ஓகே. அப்படியே வந்து நான் அப்படியே இந்த ரவுண்டு பர்ஃபெக்டில் முடிக்க முடியுமான்னு சொல்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட் எடிட் அடிச்சிட்டான். சரி ஓகே. ரெட்டிகுலேட் போட்டான். ஐயோ தம்பி இருடா டேடி அவ்வளோதான் அப்படியே போடு அவ்வளோதான் இப்படி அப்படி ஒரு அடி அவ்வளோதான் முடிஞ்சு போ. அவ்வளோதான் கிளம்பு அவ்வளோதான். சரி ஓகேங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக்கை போட்டு பாருங்க. சரி ஓகே. வந்து இப்போ கொடுத்துட்டோம். சரி ஏதோ சொல்கிறாங்க. எங்கள் டியூல்ஸ் வந்து அன்லாக் ஆகிடுச்சா. இது என்னென்னா வந்து இது வந்து ஆன்லைன் மணிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு தாட்டி விளாண்டோன்னா 4 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அடுத்தது விளாட முடியும். அதான் வந்து டியூவலு. புரியுதா? சரி ஓகே. இப்போ நம்ம ஹெல்மெட் வாங்கிடுவோம். வாங்கடா ஹெல்மெட். ஓகே ஹெல்மெட் வாங்கிட்டேன். இப்போ வந்து ஒரு டோர்னமெண்ட் ஆடுவோமா? இல்லை பேசாமல் நம்ம லின்ஸை இவனை முடிப்போமா? இன்செல்லாம் தாங்க இருக்கான். அது வாங்க முடிப்போம். பிரிக்கை முடிப்போம். வாங்க பிரிக்கு முடிப்போமா? டேய் ஏதோ வந்து நான் வந்து ஒன்று அடித்து போட்டுருவேன்டா லிட்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர இது சீனை போட்டுட்ருக்கான். சரி வாங்க நான் அடிப்பான் பார்க்கலாம். இன்சென்ல வேறு இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. அடித்து போட்டானா அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அடித்து போட்டானா அவ்வளோ அடுத்த பாட்டில் தான் பார்க்கணும். சரி ஓகே. வந்து ஆட ஆரம்பிச்சிடுவோம். தம்பி இருடாடி. கையில் என்னடா அது கட்டையா? இரு அவ்வளோதான் போச்சு அவ்வளோதான். எழுத்து குறைய போகுது அவ்வளோதான். அவனோட கட்டை மட்டும் அடி வாங்கிறாடே. அவனோட அந்த வெப்பன் அடி வாங்கினா செம்ம எழுத்து போவோங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்சைடில் இருந்தால் வந்து அவங்க கையில் அடித்தா போகாது. அவங்க வெப்பனை வச்சு அடித்தானுங்கன்னா போகும் பாருங்கள் எழுத்து. அப்பா சொல்லவே முடியாது அதெல்லாம். சரி
காம்போ காம்போ போட்டாலே இருடா அவன்ட்டு அடி வாங்காதடா. அவ்வளோதான்டா. என்னடா இவ்வளோ குறையுது டேய். ஏன்னா 5 காம்போ போட்டும் கம்மியாக தாங்க குறையுது. சரி அடிக்காத நான் அவனை அடித்து போட்டுருவேன். அப்படி அடித்து போட்டுருவேன். என்னால் முடியும்டா. பாருடா பிரிக்க. சரி ஓகே பார்த்து ஆடுறா. போச்சா இருக்கு ஹெல்த் இருக்குது. அட பாவிகளா. சரி போட்டான் அவனுங்க. அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதில் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. சரி வாங்க ஆடுவோம். ஸ்நாக் போட்டேன்னா இருங்க அடி வாங்கலாம் இருடா. கண்டினியூஸ் அடிக்காத தயவு செய்து கண்டினியூஸ் அடிக்காத தயவு செய்து வேணாம் கண்டினியூஸ் அடிக்காதடா ப்ளீஸ் டே. அழுதுடா டே. வேணாண்டா டே. அடிக்கிறான் இருடா. மண்டையில் அடிக்கிறான். காலேஜ் மண்டையில் அடிக்கிறான். இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு. இருடா அழு வைக்காதடா. இருடா போச்சு. அவ்வளோதான் முடிச்சிட்டேன். நம்ம அடித்தோமா அவனை. ஓகே சரி அடி. எப்படியோ தோக்க தான் போகிறோம் தெரியுது. எதுக்கு வந்து சரி விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடுவோம். திறமைக்கு தேங்காய் பால் மாதிரி ஆடுவோம். ஓகேவா. இது கிளட்ச் அண்ட் பஸ்டர்ஸ் என்னடா இது சொல்கிறாங்க. ஏதோ ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அவார்ட் தெரில. சரி ஓகேங்க. இதோட நம்ம இந்த பார்ட்டை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அடுத்த பார்ட் கண்டினியூஸாக வருங்க. அடுத்த ஆகஸ்ட்லேருந்து கண்டினியூஸாக வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 3-4 ஒரு 2-3 பார்ட் கூட போட்டுருவேன். இது லிங்க் சாட் எவ்வளோ பார்ட் போவோம் அப்படின்னா மேக்ஸிமம் 6 பார்ட் போவோம். சரி ஓகேங்க. இதோடு நம்ம இந்த கேம் பிளே வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டேங்க. ஓகேவா பாய் காய்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.